வணக்கம். இன்றைக்கு கண்ணன் பிறந்த நாள். வடமொழியில் கோகுலாஷ்டமி. இப்போ அஷ்டமி அப்படின்னோடனே நம்ம பயப்படுறோம். ஒன்றும் இல்லைங்க. அதாவது அமாவாசை தொடங்கி நாட்களை எண்ணிக்கிட்டே வர்றபோது வடமொழி பேர் சொல்லுவோம். இப்போ வளர்பிறை 1ஆம் நாள் 2ஆம் நாள்னு சொல்கிறத சான்ஸ்கிரிட்டில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதமை முதல் நாள், துவிதியை 2ஆம் நாள், திருதியை 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5ஆம் நாள், சஷ்டி 6ஆம் நாள், சப்தமி 7ஆம் நாள், அஷ்டமி 8ஆம் நாள், நவமி 9ஆம் நாள், தசமி 10ஆம் நாள். இப்போ 11ஆம் நாளுங்கிறத வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கு ஒரு வேறுபாடு பாருங்க. நம்ம 10ம் 1ம் 11ன்னு நம்ம கூட்டுவோம். பெரிய எண்ணோட சிறிய எண்ணை கூட்டுவோம். வடமொழியில் அப்படி செய்ய மாட்டாங்க. சின்ன எண்ணோட பெரிய எண்ணை கூட்டுவாங்க. இப்போ 10 வரைக்கும் வந்ததுங்களா, இப்போ என்ன செய்வாங்கன்னா ஏகாதசி அப்படிம்பாங்க. ஏகம்னா 1, தசுன்னா 10, 11ஆம் நாள், துவாதசி 12ஆம் நாள், திரியோதசி 13ஆம் நாள், சதுர்தசி 14ஆம் நாள், 15ஆம் நாள் பௌர்ணமி. அமாவாசை தொடங்கி 15 நாள் வந்துருச்சு இல்லையா, இது வளர்பிறை. இந்த வளர்பிறைக்கு வடமொழியில் சுக்கிலபட்சம் அப்படிம்பாங்க. பட்சம் சுக்கிலபட்சம், சுக்கிலம்னா வெண்மைன்னு அர்த்தம். இது அப்படியே நீங்கள் தேய்பிறையான என்ன சொல்லுவோம், கிருஷ் என்றால் கருப்பு, கிருஷ்ணபட்சம். அது தேய்பிறையில் இதே மாதிரி எண்ணிக்கிட்டே வாங்க. பிரதமை துவிதியை இப்படி வர்றீங்களா. அதில் 8ஆம் நாளாகிய அஷ்டமி என்றால் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் பிறக்கிற நாள் இந்த நாள் தான். 8ஆம் நாளை தேர்ந்தெடுக்கிறான். அஷ்டமியில் போய் இப்படி நடத்திட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் கண்ணனுடைய அவதாரம், மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்களில் மிகச்சிறந்த அவதாரமாக, முழுமை பெற்ற அவதாரமாக நாம் கருதுவது கிருஷ்ணாவதாரம்தான். ராமாவதாரத்தையும் நாம் பெருமையாக சொல்லுவோம். இருந்தாலும் பின்னே பின்னே வருகிற போது காலமாற்றத்தில் நிறைய சாதனைகள் வருகின்றன. கண்ணன் 2 தாய் தந்தையர், அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார். நந்தகோபனுக்கும் யசோதிக்கும் வளர்ப்பு மகனாக வளர்ந்தார். பிறந்தது சிறையிலே, வளர்ந்தது ஆயர்பாடியிலே, மன்னனாக ஆண்டது துவாரகையில். இதோடு கண்ணனின் பெருமை முடிந்ததா? இல்லை. பாரத போர் முடித்து பகவத்கீதையை உலகிற்கு தந்த பெருமை கிருஷ்ணாவதாரத்தினுடைய அவதார நோக்கம். பாரதத்தில் ஓரிடத்தில் சகாதேவன் சொல்லுகிறான், கிருஷ்ணா, நீ இந்த போரை நிறுத்தலாமா வேண்டாமா என்று என்னிடம் கேட்கிறாய். நான் சொல்லுகிறேன், நீ எதற்காக இந்த பூமியிலே பிறந்தாய் தெரியுமா? நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. கோபாலா கோவிந்தா போரேரே, நீயன்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வல்லாரோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீ பிறந்ததுனால தான் இங்கே தீயவர்கள் அழிகிறார்கள், நல்லவர்கள் வாழ்கிறார்கள். மண்ணு மாதவன் சென்ற இடையிடை வருதலால் தான் பாரதம் பாடியதாக வில்லிபுத்தூரார் கூறுகிறார். கண்ணனுடைய பெருமைகளை சொல்வதாக இருந்தால் பாரதியினுடைய கண்ணன் பாட்டு படியுங்கள். 30 காப்பியங்கள் பாரதி செய்தது. சுதந்திர பாடல்கள் மட்டும் அவர் பாடினார் என்றில்லை. கண்ணன் பாட்டு பாடினார், பாஞ்சாலி சபதம் பாடினார், குயில் பாட்டு பாடினார். கண்ணனை நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், ஈங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்றால், கண்ணன் குழந்தைகளுக்கேற்ற கடவுள், கண்ணன் இளைஞர்களுக்கேற்ற வீரன், கண்ணன் ஞானிகள் விரும்பும் ஒரு கீதாபதேசம் செய்யக்கூடிய ஆசிரியன் என்று கண்ணனை பற்றி சொல்லிக்கொண்டே சொல்லலாம். இதோ கோகுலாஷ்டமி. மழைக்கால இருளில் அந்த குழந்தை பிறந்தது. தலையிலே வைத்து கொண்டு ஆற்றிலே நீந்தி சென்று அவர் அந்த குழந்தையை இங்கு விட்டு வருகிறார். அந்த நாளை கொண்டாடுகிற போது கிராமங்களிலே, இன்றைக்கும் நகரங்களிலே பார்த்தால் கோலாட்டங்கள் நடைபெறும், உரியடி திருவிழாக்கள் நடைபெறும். அதே போல் வீடு வீடாக பெண்கள் சென்று பாடுவார்கள். கண்ணன் பெருமை பேசப்படும். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கின்ற வைணவ பெருமக்கள் போற்றி வணங்குகின்ற தெய்வம் கண்ணபெருமான். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல என்று கண்ணதாசன் தன் பெயரை
முத்தையா என்ற ஒரு பெயரை கண்ணனுக்கு தாசன் என்று மாட்டிக்கொண்டார் என்றால் அதற்கு காரணம் கண்ணனின் பெருமைதானே. ஆம், கண்ணனே இன்றைக்கு அத்திவரதனாக அகிலத்தை ஆட்டுவிக்கிறான்.